Daily. Taste the Daily. நிறைய யூடியூபர்ஸ் தப்பாக பேசி வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்க. திவாகர் வந்து இன்னசென்ட் தான்மா, அதுக்காக கேனையும் கிடையாது. இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு போகிறது கண்டிப்பாக நான் இன்னசென்ட்டாக இருப்பேன். வெல் எஜுகேட்டடு. யார் கை வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பொறி கிளங்க ஆரம்பிச்சிடுமா. அகமது மீரான்லாம் ஒரு பையன் தானே, அவருக்கு ஏதோ வயசு 15 மாதிரியும் எனக்கு ஏதோ 55 மாதிரியும் பேசியிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட அகமது மீரானுக்கு என்னோட ஏஜ் இருக்குமா, எனக்கு 35. அகமது மீரானுக்கு குறைஞ்சபட்சம் 33-34 தான் இருக்கும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா முத்துன கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லலாமா. அகமது மீரானும் ஒரு முத்துன கத்திரிக்காய் தான். பிசியோதெரபி துறையம்மா, அதாவதுமா அந்த 2 கவட்டையை விரிச்சு அதுக்கு பேர் அடக்டர் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். அது வந்து அதாவது கால் ரெண்டையும் அந்த விரிச்சு நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருப்பீங்க. கரெக்டு, அது ஸ்ட்ரெச்சிங்மா. அதை போய் தப்பான நோக்கத்தில் எப்படி அவங்களுக்கு பார்க்க தோணும்? அதை கவட்டை வரைச்சு ஸ்ட்ரெச் பண்ணீங்களோ, ஓ வாட் த ஹெல், வாட் மேன், எனக்கு அது வேற மாதிரி தெரியுதுன்னு டபுள் மீனிங்கில் பேசினார்மா. நார்மலாக ட்ரோல் பண்ணுறவங்கள நான் பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவேன். பொறாமை கலந்த ட்ரோல் இருக்காங்களே, அவருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னை எல்லா சேனலும் இன்டர்வியூ எடுக்கிறத பார்த்து வயிறு எரியுது. அதுமா யூடியூப் சேனல் வந்து நடத்துகிறவங்களாம் முட்டாள்கள் கிடையாது. இவர்கிட்ட திறமைகள் இருக்குது, நல்லா நடிக்கிறாரு, சிங்கிள் டேக்னு சொல்கிறாரு. ஸோ என்ன இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்ஸே நம்மளோட ஆக்டிங் பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ நம்ம நடிப்பு திறமையானால தான் வந்திருக்கோம். யாரையும் மாதிரி ஆபாசம் பேசலாமா, அகமது மீரான் மாதிரி யாரையும் ட்ரோல் பண்ணி நம்ம வியூஸ் வாங்கலை. என் திறமையை மட்டும் தான் நான் பார்க்குறேன். அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திவாகர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார், தமிழ்நாட்டோட முகம், ஒரிஜினல் முகம் இருக்குது, ஓகேங்களா, வாட்ட சாட்டமாக நம்மளால அழகாக இருக்கும். ஸோ நம்மளை எல்லாரும் அப்படி பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இவர் மூஞ்சிக்கலாம் அப்படிலாம் பேசக்கூடாது இல்லையா. அந்த ஆள் இந்த ஆள் என்ன தான் சேம் ஏஜாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசி பழகணுமா. நான் பயங்கரமாக அழகாக இருக்கேன், கலராக இருக்கேன்னா அது அழகு கிடையாது. ஒரு முகம் பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகணும். அந்த முகம் அண்ணனுக்கு இருக்குது. அதாவது மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அதாவதுமா நிறைய பேர் வந்து இவர்கிட்ட என்ன கண்டென்ட் கிடைக்கும், இவர் எந்த வகையில் பயன்படுத்தி நியூஸ் ஆக்கி நம்ம காசு ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கம்மா. அதோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வசந்த் சரவணராஜன்றவங்க, அதுக்கப்புறம் அகமது மீரானாக இருக்கட்டும், அகமது மீரான் மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்போ தப்பாக போட்டு, ஓகேங்களா, இவரெல்லாம் வந்துட்டாராம்ப்பா, இவரெல்லாம் வந்து நடிகர் திலகமா, இவரெல்லாம் ஒரு குட்டி சிவாஜியான், இவர்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எல்லா சேனலும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பாஸ் பண்ணி யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள பற்றி இப்போ நெகட்டிவாக போட்டு வியூஸ் சம்பாதிக்கணும். ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு குறைந்த நாட்களில் அதிக சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஒரு நபர்னா அது இவர் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா நான் பார்த்தபோது மொதல் இன்டர்வியூ நான் தான் போய் உட்காந்து எடுத்தேன், ஒரு சின்ன ரூமில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவர் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்திருக்காருன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்டர் அண்ட் டாக்டர் திவாகர் அவர்கள், வணக்கம் அண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த அட்டாக்கிங் மோடில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உங்ககிட்ட வராங்க, நீங்கள் அதுக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்தீங்க, அது சரியான செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. குறிப்பாக சொன்னோன்னா அந்த அகமது மீரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உங்களோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணி பேசியிருந்தாரு, கிரிட்டிக்ஸ் போட்டிருந்தாரு. ஸோ அது என்ன ஆச்சுன்னு, அப்படி என்ன தான் அந்த இஷ்யூ? அப்படி அதாவதுமா அகமது மீரான்லாம் ஒரு பையன் தானே, அதாவது அடுத்தவங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசக்கூடாதுப்பா. அவருக்கு ஏதோ வயசு 15 மாதிரியும் எனக்கு ஏதோ 55 மாதிரியும் பேசியிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட அகமது மீரானுக்கு என்னோட ஏஜ் இருக்குமா, எனக்கு 35. அகமது மீரானுக்கு குறைஞ்சபட்சம் 33-34 தான் இருக்கும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா முத்துன கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லலாமா. அகமது மீரானும் ஒரு முத்துன கத்திரிக்காய் தான், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமம்மா இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல வரேன், அது தவறு. எல்லாத்தையும் மீறி நீ என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் சிரிச்சுக்கிட்டு போயிடுவேன். ஃபிசியோதெரப்பி என்னோட தாய் மாதிரிமா. ஃபிசியோதெரப்பியை வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கட்டும், எந்த யூடியூபராக இருக்கட்டும், இப்போ இல்லை எப்பயுமே யாராவது தரக்குறைவாக பேசுனாங்கன்னா நான் உடனே பொங்கி எழுவேன் மற்றவங்களுக்காகவே. ஸோ என்னோட துறையை பற்றி, ட்ரீட்மெண்ட் சிகிச்சையை பற்றி சொல்லக்கூடாதுமா. 5 வருஷம் படித்து வந்திருக்கோம், வெல் எஜுகேட்டடு, ஓகேவா. ஒரு பிசியோதெரப்பி மருத்துவராக இருக்கும். ஸோ ஒரு துறையை பற்றி, உயிர் காக்கிற துறையை பற்றி தப்பாக பேசக்கூடாது. என்ன சொன்னாருன்னா பிசியோதெரப்பி துறையம்மா, அதாவதுமா அந்த 2 கவட்டையை விரிச்சு அதுக்கு பேர் அடக்டர் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். அது வந்து ஒரு கால் ரெண்டையும் அந்த விரிச்சு நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருப்பீங்க. கரெக்டு, அது ஸ்ட்ரெச்சிங்மா. அதை போய் தப்பான நோக்கத்தில் எப்படி அவங்களுக்கு பார்க்க தோணும்? ஒரு ஸ்ட்ரெச்சிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுறனால அவங்களுக்கு உள்ள ஒரு பிடிப்பு குறையும். அது எதுக்காக, என்ன பிரச்சனைக்காக அந்த ஸ்ட்ரெச்சிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? அதாவதுமா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்குமா தொடைக்கு அடியில் பிடிப்பாகும், 2 கவட்டுக்கு இடையில் இப்படி டைட்னஸ் ஆகும். ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம். ஸ்ட்ரெச்சிங்னா விரிவடைய வைத்தல். அந்த விரிவடைய வைக்காம விட்டோம்னா டைட் ஆகி அவங்களுக்கு நடக்க சிரமப்படுவாங்க, நடை மாறும். அந்த மாதிரி நான் மாறாமல் இருக்கிறதுக்காக, அவங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிறதுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபிசியோதெரப்பின்றது பிரம்மா மாதிரி, அவங்கள வந்து இன்னொரு ஒரு வாழ்க்கையவே நாங்கள் கொடுக்குறோம். அப்பேற்பட்ட துறையை எப்படி ஒரு மனுஷனுக்கு தப்பாக பேச, அது என்னவா சொன்னார், அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு? அதை கவட்டை வரைச்சு ஸ்ட்ரெச் பண்ணீங்களோ, ஓ வாட் த ஹெல், வாட் மேன், எனக்கு அது வேற மாதிரி தெரியுதுன்னு டபுள் மீனிங்கில் பேசினார்மா. ஸோ அது ரொம்ப என்னை புண்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமம்மா, அதாவது நார்மலாக ட்ரோல் பண்ணுறவங்கள நான் பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவேன். பொறாமை கலந்த ட்ரோல் இருக்காங்களே, அவருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னை எல்லா சேனலும் இன்டர்வியூ எடுக்கிறத பார்த்து வயிறு எரியுது.
பொறாமை குணத்தோடு பேசுகிறதுக்கு இவர்கிட்ட என்ன இருக்குன்னு இவரை போய் எல்லாரும், அதாவது யூடியூப் சேனல் வந்து நடத்துகிறவங்களாம் முட்டாள்கள் கிடையாது. இவர்கிட்ட திறமைகள் இருக்குது, நல்லா நடிக்கிறாரு, சிங்கிள் டேக்குன்னு சொல்கிறாரு. ஸோ என்ன இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்ஸே நம்மளோட ஆக்டிங் பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ நம்ம நடிப்பு திறமையானால தான் வந்திருக்கோம். யாரையும் மாதிரி ஆபாசம் பேசலாமா, அகமது மீரான் மாதிரி யாரையும் ட்ரோல் பண்ணி நம்ம வியூஸ் வாங்கலை. என் திறமையை மட்டும் தான் நான் பார்க்குறேன். அதுவும் அகமது மீரான்றது யாருன்னே எனக்கு தெரியாதுமா. அந்த வீடியோ வர வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. யதார்த்தமாக என் கண்ணில் பட்டுச்சு. கண்ணில் பார்த்தது எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. கோவம் என்னன்னா, அடுத்தவங்களை பற்றி அப்படி பேசக்கூடாதுமா. அதாவது அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திவாகர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார், தமிழ்நாட்டோட முகம், ஒரிஜினல் முகம் இருக்குது, ஓகேங்களா, வாட்ட சட்டமாக நம்ம நல்லா அழகாக இருக்கும். ஸோ நம்மளை எல்லாரும் அப்படி பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இவர் மூஞ்சிக்கலாம் அப்படிலாம் பேசக்கூடாது இல்லையா. அந்த ஆள் இந்த ஆள் என்ன தான் சேம் ஏஜாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசி பழகணுமா. கிட்டத்தட்ட அகமது மீரானுக்கு என்னோட வயசு நெருக்கி இருக்குமா. எனக்கு என்னோட கெஸிங் அப்படி இருக்கிறப்ப என்னை வந்து போயா வாயா முத்திர கத்திரிக்கா, அப்போ அவரு முத்திர கத்திரிக்காயா நான் கேட்குறேன். அழகுன்றதுமா ஓப்பனாக சொல்லவா, நான் பயங்கரமாக அழகாக இருக்கேன், கலராக இருக்கேன்னா அது அழகு கிடையாது, ஓகேங்களா. ஒரு முகம் பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகும். அந்த முகம் அண்ணனுக்கு இருக்குது. நான் அதுக்காக அடுத்தவங்களை போய் யாரையாவது நீங்கள் ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இவங்க மூஞ்சியை பாருங்கள், அவங்க முகரையை பாருங்கள், அவங்க முத்தின கத்திரிக்காய், அவங்க முத்தின கத்திரிக்காய். நான் எந்த இடத்துலையுமே வீடியோ பார்த்துருக்க மாட்டேன். அகமது மீரானும் எனக்கு யாருன்னு தெரியாது, அவரோட வளர்ச்சியை நான் பார்த்ததும் கிடையாது. அதாவது ஒரு விஷயம், யூடியூப் சேனல்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை இன்டர்வியூ எடுக்கலாம், திறமையை காட்டலாம், திறமையானவங்களை முண்டுக்கு கொண்டு வரலாம். நான் எந்த யூடியூப் சேனல் மேலே யார் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்னை கூட நிறைய பேர் தூண்டி விடுவாங்கம்மா, அவங்க யூடியூப் சேனலை வச்சு கலாய்க்கிறாங்க. அதாவதுப்பா மீடியா தனி மனிதன் புகழ்பாடாது. இவருக்கு உண்மையிலே திறமை இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்னப்பா தப்பு இருக்குது? ட்ரெயின் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க, ரகுரமார் பேச சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு மிமிக்ரி வருமானு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆக்டிங் வருதா, நவரசத்தை காட்டுங்க. ஸோ நம்ம இன்டர்வியூவில் தான் எல்லா மக்களும் அட்ராக்ட் ஆனாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் பொறாமை கண்டு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தீங்கண்ணே? இப்போ அந்த அவர் பேசுனதுக்கு நீங்கள் என்ன? அதாவதுமா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ அவர் பாணியிலே போய் அவருக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்காக அவர் வந்து எதிரி கிடையாது. அமீர் வீரான்றது பாவம், அவர் யாருன்னு தெரியாது. நான் என்ன ரீசன்னா, பிசியோதெரபின்றது தாய் மாதிரிமா, தாயை தரக்குறைவாக இழுத்தது. அதே மாதிரி தனிநபரை பற்றி பேசக்கூடாது, ஓகேங்களா. இதுவே வந்து நான் போல்டானவே கண்டு இந்த விஷயத்தை நான் பெருசாக எடுக்க மாட்டேன். இதுவே ஒரு பையனுக்கு திறமை இருக்கும், அந்த பையனுக்கு கூச்ச சுபாவம் இருந்துச்சுன்னா, மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாட்டி அவங்க டிப்ரெஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவனோட திறமையவே வேறு இருக்கிற மாதிரி பண்ணுற. அப்படி என்னை பற்றி பிரச்சனை இல்லை, நான் இந்த மாதிரி 1000 பேரை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். இது எவ்வளோ பெரிய தப்பு. அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவார்? அடுத்தவங்கள முன்னேறதையும் பொறாமை குணமே இருக்கக்கூடாது. என்றைக்குமே போட்டி எடுத்துக்கலாம். போட்டி எடுத்தாலுமே நம்மளுக்கு நம்ம வழியில் போகணும். அடுத்தவங்களை போய் இந்த மாதிரி என்ன சொல்ல வருது, உருவ கேள்விப்படி முதல்ல நம்ம எப்படி இருக்கோன்னு நினைக்கிறோம். நம்ம நல்லா கலராக இருந்துட்டு அது அழகுன்னு கிடையாதுமா. நிறைய தமிழ்நாட்டு பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆள் அழகாக இருக்கான், அப்படி இருக்கான், பிடிக்காது. 2 விஷயம் எதிர்பார்ப்பாங்க, நல்ல குணநலன்கள், ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு முகலட்சணம், அட்ராக்டாக இருக்க மாதிரி தான். ஆமாம், அப்படி நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ என்னை பற்றி உருவ கேள்விப்படி பண்ணக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கண்ணே? ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பக்கவாதம் பேஷண்ட்டுக்குமா, அதாவதுமா நரம்பு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நியூராலஜிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் தான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அடைப்புனால பக்கவாதம் வரும், ரத்த குழாய் வெடிச்சு, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஹெமரேஜிக்னா ரத்த குழாய் வெடிச்சு பக்கவாதம் வர்றது, அடைப்பு ஏற்பட்டு அது இன்ஃபார்க்டிவ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பல பேர்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடைப்பை மாத்திரை கொடுத்து கிளியர் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனதும் அவங்க கைகால்கள் இயங்க வர்றது ஃபிசியோதெரப்பி. அது கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 3 மாதம் 6 மாதம் முடிய ஃபிசியோதெரப்பி சிகிச்சை அளிக்கிறோம். ஸோ இன்னொரு பிரம்மா மாதிரியே நாங்கள் ஒரு கடவுள் கீக்குலா நியூராலஜிஸ்ட்டே சொல்லுவாங்கம்மா, எங்களோட வேலை முடிஞ்சு இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி டாக்டர் தான். நிறைய நியூராலஜிஸ்ட்டு, நிறைய நியூரோ சர்ஜன்ஸு, ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர். அப்படி இருக்கிறப்ப ஒரு துறையை பற்றி எப்படி அப்படி பேசுறதுக்கு ஒரு மனசு வருது? கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பண்ணும்போது, அந்த வீடியோவில் போடும்போது எதனால் அந்த சவுண்டு கொடுக்குறீங்க, அப்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டுமா. அதாவது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? இப்போ கை வலிக்கோ இல்லை கால் வலிக்கோ சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? கை வலி கால் வலிக்கெல்லாம் நம்ம என்கரேஜ்மெண்ட் பண்ண மாட்டேமா. அதாவது என்கரேஜ்மெண்ட் வந்து ஆப் அப்படின்னு கட்டுறேன்ல. சில ஃப்ராக்சர் பேஷண்ட்டுக்கு பண்ணுவேன். அவங்களுக்கு 1 கிலோ வெயிட் வச்சுருப்போமா, வெயிட்டை கட்டி தூக்க இன்னும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அவங்க எந்த ஸ்டேஜில் வெயிட்டு தூக்குறாங்களோ அப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வெயிட்டு தூக்குறப்ப எப்படி எல்லோ ஐலஸா கஷ்டமான வேலையை எழுக்கிறாங்களே, அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், தூக்கும்பா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகுமா. சரிடா டாக்டரே நம்மளை இது பண்ணுறாரு, டக்குன்னு காலை தூக்கும், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். அப்படியே மசில் ஸ்ட்ரென்த்னாக அவங்க சரியாயிருவாங்க. ஸோ அதை ரசிச்சு கை மடக்கிறது அதையும் நீங்கள் அதை மாதிரி தான் சொல்லுவீங்க, மடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு இன்வால்மெண்ட்டுமா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்ட் சூப்பரான கொஸ்டின்மா, மடக்கு டக்கு நீட்டுக்குன்னு சொல்லுவேன்ல, மடக்கிக்கிட்டே இருக்காங்களா, அப்போ ஒரு குரூப் ஆஃப் மசில் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், தூண்டப்படும். டக்கு நீட்டுக்குன்னு சொல்கிறப்ப அதாவதுமா இதை வந்து அகோனிஸ்ட் அண்டகோனிஸ்ட்னு சொல்லுவோம். 2 குரூப் ஆஃப் மசில்ஸை ஒரே டைமில் தூண்டுதல். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரபினா வெறும் கை கால்களை மடக்கிற பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த டெக்னிக்கு பேர் PNF,
ப்ராப்ரியோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக் சொல்லுவோம். அது இன்னொன்றுமா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு மடக்கிறதுக்கும் நீட்டுறதும் அந்த உணர்வு போயிடும். அதுக்கு பேர் ப்ராப்ரியோசெப்ஷன், ஜாயின் பொசிஷன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர வைக்கிறதுக்கு ஏர், காதும் கண்ணும், கண்ணை பார்க்க சொல்லுவோம். அந்த வெர்பல் ஸ்டிமுலேஷன் இருக்குல்ல, ஆப் அப்படின்னு மடக் அப்படின்றோம்ல, அப்போ வந்து என்னென்னா அவங்க நார்மலாக அவங்களுக்கு மடக்கணுன்ற ஒரு உணர்வு போயிருக்கும். அந்த உணர்வை வந்து கொடுக்கறது காது. மடங்குறது மடங்கு நீட்டுங்க, மடங்கு நீட்டுங்க அப்படின்றேன். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பொசிஷன் சென்ஸ். ஆனால் உங்கள் வீடியோவே ஒரு சில ஃபிசியோதெரபி டாக்டர்ஸ் எடுத்து போடுவாங்க, இவர் வந்து சூப்பராக பண்ணுறாரு, ஸோ இவரோட சிகிச்சை முறையெல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் நானும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதையும் நான் வந்து பார்த்து உண்மைமா, நல்ல மனசோட உள்ளவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி நல்லா பண்ணுறான்னு போடுவாங்க. பொறாமை குணம் படித்தவங்க சில பேர் என்ன அவர் இப்படி போட்டிருக்காருன்னு அப்படியும் போடுவாங்க. ஒருத்தரோட சிகிச்சை முறையை பற்றி தப்பாக பேசுகிறதே முதல்ல தப்பு. அவங்கள தெரியலாட்டி அதுக்கு உள்ள தியரட்டிக்கலாக அவ்வளோ பேக்ரவுண்ட்ஸ் இருக்குமா, ஜாயின் பொசிஷன் சென்ஸ், கைனஸ்தட்டிக் சென்சேஷன், இதை பற்றியெல்லாம் தெரியாமல், அதாவது நல்லவங்க யூடியூபர்ஸ், நான் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க யூடியூபர்ஸ். நிறைய யூடியூபர்ஸ் இப்போ அகமது மீரான் மட்டும் இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ணியே இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் பேர் நம்ம ஊர் இப்படித்தான், இவர் என்னையாயோ வாயா போயான்னு, அதாவது ஏன் வயசாக இருந்தாலுமே இப்படி வாயா போயா, இவர் அதை பண்ணுறாராமா இதை பண்ணுறாராம் ட்ரோல் பண்ணி சம்பாதிக்கக்கூடாதுமா. அது என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு தவறுதலான விஷயம். என்றைக்குமே அவங்க உடம்புல ஒட்டாது. இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னா புனிதமான தொழில் பண்ணுறேன், ஃபிசியோதெரப்பி, நிறைய நோயாளிகளை சிகிச்சை அளிக்கிறேன், நேர்மையான முறையில் இருக்கிறேன், அந்த நோயாளிகளுக்கு நிறைய வழிகாட்டுதல் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் இந்த டாக்டரை போங்க, எல்லாத்துக்கும் ஃபிசியோதெரப்பி பண்ண முடியாதுமா. ஆரம்பத்திலே அடிபட்டு எலும்பு உடஞ்சி வர்றாங்களே, நீங்கள் இந்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போங்க, இவர் நல்லா பண்ணுவார். நீங்கள் வந்து இந்த குடலில் இருக்க டாக்டர்கிட்ட போங்க, ஜென்ரல் சர்ஜன்கிட்ட போங்க. இப்படி கேசஸ் எல்லாம் பிரித்து விடுவோம், மக்களுக்கு வழிகாட்டுவோம். ஸ்ட்ரோக்கு வந்து சில பேருக்கு சரியே ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு உடனே நீங்கள் உடல் ஊனமுற்றோர் சர்டிஃபிகேட் வாங்க, அதுக்குண்டான கன்செஷன் அனுபவிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மக்களுக்கு படித்த கல்வியை பல்வேறு வகையில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்றதாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறதுன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் மனசளவில்? நம்ம வெளியே காட்டிக்கலனாலும் நம்மளோட அதுமா எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னது சிங்கம் களை இறங்கிருச்சு. அகமது மீரான் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் ஃபிசியோதெரப்பி பற்றி தப்பாக பேசி வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்க. திவாகர் வந்து இன்னசென்ட் தான்மா, அதுக்காக கேனே கிடையாது. இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு போகிறது கண்டிப்பாக நான் இன்னசென்ட்டாக இருப்பேன். பட் என்னோட டிபார்ட்மெண்ட்டை யார் கை வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பொறி கிளங்க ஆரம்பிச்சிடுமா. வேறு என்ன மாதிரியான இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுண்ணா இப்போ இந்த மீடியாவில் வந்தது ப்ராப்ளம் தான்மா. அதாவது மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அதாவதுமா நிறைய பேர் வந்து இவர்கிட்ட என்ன கண்டென்ட் கிடைக்கும், இவர் எந்த வகையில் பயன்படுத்தி நியூஸ் ஆக்கி நம்ம காசு ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கம்மா. அதோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வசந்த் சரவணராஜன்றவங்க, அதுக்கப்புறம் அகமது மீரானாக இருக்கட்டும், அகமது மீரான் மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்போ தப்பாக போட்டு ஓகேங்களா, இவரெல்லாம் வந்துட்டாராம்ப்பா, இவரெல்லாம் வந்து நடிகர் திலகமா, இவரெல்லாம் ஒரு குட்டி சிவாஜியான், இவர்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எல்லா சேனலும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பாஸ் பண்ணி யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள பற்றி இப்போ நெகட்டிவாக போட்டு வியூஸ் சம்பாதிக்கணும். நிறைய இந்த ஃபிசியோதெரப்பி டீமுக்குள்ளேயே என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு? ஐயோ கண்ணு, அது ஏமா கேட்குறீங்க? ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்களுக்குமா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கி தரேன், அது வந்து டெம்பரவரி போஸ்ட்டுப்பா. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழக அரசு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்ப அந்த போஸ்ட் வந்து டெம்பரரி போஸ்ட்டு தான், பெர்மனெண்ட் ஆகாது. இது பெர்மனெண்ட் ஆகும்னு ஏமாற்றி ஓகேங்களா. அதே மாதிரி சம்பளம் வந்து உயராது அப்படின்னு அக்ரிமெண்ட்லேயே போட்டிருக்காங்க. உங்களை சம்பளத்தை வந்து அதிகமாக நான் வாங்கி தரேன், அப்படி சம்பளத்தை அதிகமாகும்னா என் அக்கௌண்ட்டில் காசு கொடுங்க, டெம்பரரி போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், 1 லட்சம் கொடுங்க, 50,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு சில நபர்கள் ஏமாத்துறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சமுதாய ஊடகங்களில் திவாகருக்குன்னு ஒரு பேர் இருக்குமா, நேர்மையான பேர், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், டெம்பரரி போஸ்ட்டுக்கு காசு கொடுத்து சேராதீங்க, இந்த போஸ்ட்டு பெர்மனெண்ட் ஆகாது, டெம்பரரி போஸ்ட்டு தான், சம்பளமும் நீங்கள் நினச்ச மாதிரி உடனே உயராதுன்னு உண்மையை சொல்லிட்டேன். அப்போ எல்லாரும் அலாட் ஆகிட்டு அவருக்கு பணம் கொடுக்காம போயிட்டாங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 கால் 300 ஃபேக் கால் ஃபோன் பண்ணி அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுறா, அப்படி ரொம்ப கேவலமான நபர்களை தூண்டி விட்டு, அவரோட சொந்த ஊர் கடலூர். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 150 கால் ஃபோன் பண்ணுறது, அசிங்கமாக திட்டுறது, பேர்டு வேர்டு யூஸ் பண்ணுறது, இவங்க மேலே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து என்னென்ன அட்ரஸ்லாம் எடுத்துட்டாங்கம்மா. திருவள்ளூர் மாவட்டம்னு வந்திருக்கு. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து அந்த பசங்க நீ ஃபோன் பண்ணுறது, வேணும்னே அசிங்கமாக திட்டுறது, குரூப் ஆஃப் பீப்புளாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அவரால் நேரடியாக மோத முடியல ஓகேங்களா. ஸோ அதனால் அது மாதிரி இன்டைரக்டாக பசங்களை வச்சு அசிங்கமாக திட்ட விட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியான்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ அந்த சோசியல் மீடியா லைஃப், இந்த சோசியல் மீடியா வாழ்க்கை, இந்த அதாவதுமா நம்ம வந்து திறமையை காட்டுறோம், நம்ம எதுவுமே எதிர்பார்த்து வரல.
ஓகேங்களா? யதார்த்தமாக என்னோட திறமையை தான் நான் எதிர்காமிச்சேன். நான் யாரோடையும் ட்ரோல் பண்ணலாமா, யாரையுமே டார்கெட் பண்ணல, யாரையும் போட்டியாக கூட நான் எடுத்துக்கல. ஸோ பொதுமக்கள்கிட்டருந்து எனக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. பொதுமக்கள்கிட்டருந்து எந்த தொந்தரவுமே கிடையாது. எல்லாருமே நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. ஸோ இவர் டாக்டர் இவரோட நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்றதுல நிறைய பேர் தான் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட பழகிற மாதிரி பழகி கண்டென்ட் எடுத்து அந்த வசந்த் சரவணராஜன் பையன்ற வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் எடுத்து போட்டிருக்கா. அப்படிப்பா ரிமூவ் பண்ணுங்கன்னா கடைசி முடி ரிமூவ் பண்ணல, அந்த பையன் மட்டும் போட்டார்ல, நானும் போட்டுக்கிறேன், வேணும்னா எனக்கு மெயில் அனுப்புங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி மெயில் கேட்கணும்லாமா, வீடியோ என்ன கேட்காம தப்பாக போட்டு விட்டு. ஸோ ரொம்ப இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சுமா. ஸோ உங்களோட பயணங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வெற்றியாகவே அமையணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூடியூபர், ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியாக இருக்க திவாகர் வந்து இன்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் நடிகர் திவாகரை வந்து நான் இன்ட்ரி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து நடக்கணும்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிண்ணா. நன்றிப்பா, நன்றி. Taste the Daily.